ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பில் இந்த ஒரே ஒரு இலையை சேர்த்து வைக்கிறது மூலயமா பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கல்லுப்பு கூட எந்த பொருளை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். ஆவணி மாதத்தில் ஒரு வருடமும் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி தான் விநாயகர் சதுர்த்தி. சொல்லப்போனால் விநாயகர் பிறந்ததே இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி தான். சிம்பிளாக சொல்லணும்னா இது விநாயகருக்கு பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி தான் புராணங்களில் சொல்லியிருக்காங்க. விநாயகரை பொறுத்த வரைக்கும் தேய்பிறை சதுர்த்தி ரொம்ப விசேஷம். ஒரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை நாம் சங்கடகர சதுர்த்தியாக எடுத்துக்கிறோம். ஆனால் வருடத்தில் ஒரே ஒரு வளர்பிறை சதுர்த்தியை மட்டும்தான் நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். அதுதான் விநாயகர் சதுர்த்தி. வாழ்க்கையில் துன்பங்களை மட்டுமே சந்தித்து வந்துட்டுருக்கீங்க. எதை எடுத்தாலும் தோல்வி மட்டும்தான் இருக்குது, முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயகரை வழிபடும் போது எல்லா விதமான துன்பங்களும் தூள் தூளாக போகும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கையே. திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லை, நிலம் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை இருக்கும். அந்த எல்லா பிரச்சனைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயகரை வழிபடும் போது அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். முதல்ல விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது செப்டம்பர் 7ஆம் தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, விநாயகர் சிலையை எந்த நேரத்தில் வாங்கலாம், வழிபடுறதுக்கான சரியான நேரம் எது அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுப்போம். என்னதான் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 7ஆம் தேதியாக இருந்தாலும் செப்டம்பர் 6ஆம் தேதி மதியம் 1:48 சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிடுது. அது மறுநாள், அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 3:38 வரைக்கும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் விநாயகர் சிலை வாங்கணும் அப்படின்னா சனிக்கிழமை, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி காலையில் ஒரு 7:35 மணிலேருந்து 8:45 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதால 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் ராகு காலம் இருக்குது. 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. காலையில் விநாயகர் சிலை வாங்குற மாதிரி இருந்தால் 7:35 மணிலேருந்து 8:45 இந்த நேரத்தையோ, இல்லை ஒருவேளை அந்த நேரத்தில் வாங்க முடியலன்னா 9:10 ராகு காலம் முடிஞ்சு வெயிட் பண்ணி 10:35 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் விநாயகர் சிலையை வாங்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாடு, பூஜை செய்கிறது, அபிஷேக ஆராதனை செய்கிறது எல்லாத்தையும் நீங்கள் சனிக்கிழமையே செய்யலாம். ஒருவேளை சனிக்கிழமை காலையில் உங்களுக்கு விநாயகர் சிலை வாங்கிறதுக்கான நேரம் இல்லையா, வெள்ளிக்கிழமை மதியம், அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாளே 1:48 சதுர்த்தி திதி பிறந்துட்டதால வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே கூட நீங்கள் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வெள்ளிக்கிழமையே வாங்கிட்டு உங்கள் வீட்டில் பூஜையில் வச்சுட்டு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாட்டு முறைகள், பூஜை முறைகளை செய்யலாம். இது விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். சனிக்கிழமை வாங்கிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை காலையில் 7:35 8:45 அப்படின்னா 10:30 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே எப்போனா வாங்கிக்கலாம். சரி, விநாயகருக்கு எப்போ வழிபாடு செய்யலான்னா ஒருவேளை 1 மணிக்குள்ளே உங்களால் வழிபாடு செய்ய முடிஞ்சால் செஞ்சுடுங்க. சில பேர் விநாயகர் சதுர்த்திக்கு மாலை நேரத்தில் வழிபாடு நடத்துவாங்க. மாலை ஒரு 6 மணிக்கு மேலே தான் விநாயகர் சிலைக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு சுண்டல், கொழுக்கட்டை, அப்பம் இதெல்லாம் செஞ்சு வச்சு படைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலோட செய்யலாம். இதுதான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலை வாங்கிறதுக்கான சரியான நேரம், விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாடு செய்கிறதுக்கான சரியான முறை. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் செஞ்சு அதுக்கப்புறமா நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செய்யணும். அது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு உங்களுக்கு தேவைப்படுது. இந்த கல்லுப்பு நீங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துறதுக்காக ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய கல்லுப்பை பயன்படுத்தினாலும் சரி, இல்லை புதுசாக வாங்கினாலும் சரி, ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு தட்டோ இல்லை ஒரு பவுலோ எடுத்து விநாயகர் சிலையை வச்சுருக்கீங்களே வீட்டில் வாங்கிட்டு அதில் அந்த சிலைக்கு முன்னாடி அந்த பவுலில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வச்சு பிள்ளையார் சிலைக்கு முன்னாடி வச்சுடுங்க. அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடக்கட்டும், எப்பவும் போல் பூஜை பண்ணுங்கள், வழிபாடு நடத்துங்க. அந்த கல்லுப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரே ஒரு இலையை வைக்கணும். அது என்ன இலை அப்படின்னா அரச மரத்து இலை. விநாயகரே ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தான். அதுலேயும் அரச மரத்தடி விநாயகரை வணங்கும் போது எல்லா விதமான தோஷங்களும் விலகுமா. திருமணமாகாத ரொம்ப நாட்களாக காத்துட்டு இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அரச மரத்தடி விநாயகரை சுற்றி வலம் வந்தால் கூடிய சீக்கிரம் திருமண வரன் கைகூடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் அரச மரத்தடி விநாயகர் சுற்றி வலம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்பேற்பட்ட சக்தி அரச மரத்தடி விநாயகருக்கு இருக்குது. அந்த ஒரு அரச இலையை வச்சு தான் இந்த கல்லுப்பு மேலே நீங்கள் வைக்க போகிறீங்க. இந்த அரச இலை பார்க்கறதுக்கு
கூடுமான அளவுக்கு ஏன் பார்த்தாலே அது விநாயகரோட உருவமாக தான் தெரியும். இலையோட மேல் பகுதி விநாயகரோட தலை மாதிரியும் அடிப்பகுதி அவரோட தும்பிக்கை யானை தோற்றத்தில் இருக்கக்கூடிய மாதிரியும் தோணும் உங்களுக்கு. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அரச மரத்து இலை ஒரே ஒரு இலை கிடைச்சாலும் பரவாயில்லை, அதை அந்த கல்லுப்பு மேலே வச்சுட்டு எப்பவும் போல் பூஜை செய்யுங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை செஞ்சு முடிச்சுட்டு விநாயகர் சதுர்த்தி இரவு முழுக்க அந்த கல்லுப்பும் அந்த அரச இலையும் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அதை எங்கே வைக்கணும்? பீரோவில் வைக்கணுமா இல்லை சமையலில் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லுப்பை நீங்கள் திரும்பவும் உங்கள் வீட்டில் வச்சுக்க வேணாம். அதில் வச்சுருக்கக்கூடிய அந்த அரச இலையை மட்டும் எடுத்து நீங்கள் பீரோ லாக்கர் கல்லாப்பட்டி மேரத்தில் வச்சுடுங்க. அந்த கல்லுப்பை சின்னதாக ஒரு துணியில் மறுபடியும் மூட்டையாக கட்டி வச்சுடுங்க. நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய விநாயகர் சிலையை கரைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவீங்கல்ல, அப்போ கூடவே அந்த கல்லுப்பையும் சேர்த்து தண்ணியில் விட்டு வந்துடுங்க. அது மூலயமா உங்கள் வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் இருந்த கெடுதல்கள், கெட்ட சக்திகள், தேவையில்லாத விஷயங்கள், போட்டி, பொறாமை, நெகட்டிவ் வைப்ரேஷன் இது எல்லாத்தையும் அந்த உப்பு உள்வாங்கி அதை நீங்கள் கடலை கரைச்சி விட்டுருங்க. சில பேர் கடலை கரைக்காமல் அவங்க வீடு பக்கத்தில் ஏதாவது பொதுவாக கோவிலில் விநாயகர் சிலை பெருசாக வச்சுருப்பாங்க. அந்த சிலைகளை கடலில் வைக்கும்போது மொத்தமாக அந்த விநாயகர் சிலை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஊர் மக்கள், அந்த தெரு மக்கள் கடலை கொண்டு போய் கரைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யலான்னா அந்த விநாயகர் சிலைக்கு பக்கத்துலேயே அந்த கல்லுப்பையும் வச்சுட்டு வந்துடுங்க. அப்படி விருப்பம் இல்லையா, விநாயகர் சிலையை மட்டும் கொண்டு போயிட்டு நீங்கள் கோவிலில் கொண்டு வச்சுட்டு அந்த கல்லுப்பை உங்கள் வீடு பக்கத்தில் கூடிய ஆறு, ஏரி, குளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே கரைச்சி விட்டுருங்க. அதுவே போதும். சில பேர் விநாயகர் சிலையை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே பூஜை செஞ்சு மாலை நேரத்தில் கோவிலில் கொண்டு போய் வைப்பாங்க. சில பேர் 3வது நாளோ 5வது நாளோ நல்ல நாள் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அன்றைக்கு விநாயகருக்கு பூஜை செஞ்சு கோவிலை கொண்டு வச்சு கற்பூரம் ஏற்றி வச்சு இது வரைக்கும் 3 நாட்கள் 5 நாட்கள் எங்கள் வீட்டில் இருந்திருக்கீங்க விநாயகா. இதே மாதிரி ஒரு வருடமும் நாங்கள் சந்தோஷமாக உங்களை கையெடுத்து கும்பிடணும், எங்கள் வாழ்க்கையில் செல்வம் நிறைந்திருக்கணும், எந்த கெடுதலும் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த விநாயகரை கோவிலை வச்சு வழி அனுப்பிட்டு வருவாங்க. அன்னைக்கு கூட இந்த கல்லுப்பை நீங்கள் கொண்டு போயிட்டு விநாயகரோட வச்சுட்டு வந்துடலாம். கிரக தோஷங்களால் பாதிப்பு ஏற்படக்கூடியவங்க, குறிப்பாக சனி தோஷத்தால் பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தொடர்ந்து விநாயகரை வழிபட்டா அந்த தோஷத்தோட தாக்கம் கொஞ்சம் குறையும். விழக்கூடிய அடி ஓங்கி விழாமல் தாங்கி விழும். ராகு கேது தோஷத்தால் ரொம்ப அவஸ்தைப்படுறவங்களுக்கும் விநாயகர் பெருமானோட வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. முன்னாடியே சொன்ன மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் தோல்விகளை மட்டும்தான் சந்தித்து வந்துட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, எதை எடுத்தாலும் தோல்வி, வருமான தடை, பண வரவில் தடை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறது மூலயமாவும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வணங்குறது மூலயமாவும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கல்லுப்பை இந்த இலை மேலே வச்சு செய்யறது மூலயமாவும் அந்த இலையை உங்கள் வீட்டில் பூஜை அறையில், லாக்கரில், பீரோவில், கல்லாப்பெட்டில் வைக்கிறது மூலயமாவும் பணத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அபாரமான சக்தி இருக்குது. விநாயகர் அப்படிங்கிறவர் பல செல்வத்துக்கான அதிபதி. அவரை மனசால் நினச்சி என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே வாரி வாரி கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட விநாயகருக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கல்லுப்பில் இந்த அரசியலையை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.